இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 ராஜாக்கள் 22:19. நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே யோசியா ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறான், தேவனுக்கு பயந்து வாழ்கிறவனாகவும் இருக்கிறான். அப்போது தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்க சொல்லி ஆட்களை அனுப்புகிறான். அப்போ இல்கியா என்னும் ஆசாரியன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடிக்கிறான். அதை ராஜாவிடத்தில் கொடுக்கும்போது அதை வாசிக்கிறாங்க. அதில் இஸ்ரவேலருடைய முன்னோர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனால தேவனுடைய கோபம் அவங்களுடைய பிள்ளைகளை தலைமுறைகளை அழிக்கும் சொல்லப்பட்டதுனால அவன் ரொம்ப பயந்து உல்தாள் எனும் தீர்க்கதரிசிக்கிட்ட போகிறாங்க. அப்போ அந்த பெண் தீர்க்கதரிசனம் சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, தேவன் இந்த ஸ்தலத்தின் மேல் பொல்லாப்பை வர பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஏன்னா வேறு தேவர்களுக்கு முன்னோர்கள் தூபம் காட்டினபடியினால் தேவனுடைய கோபம் குறைய போகிறது இல்லைன்றதை சொல்கிறான். அப்போ இதை ராஜாவிடத்தில் சொல்லும்போது அவன் தேவனுக்கு முன்பாக அவனை தாழ்த்தி அழுது வேண்டுதல் செய்கிறான். இதை பார்த்த தேவன் இறக்கப்பட்டு நீ சாகிற வரைக்கும் இந்த ஸ்தலத்தை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. சவுல் தப்பு பண்ணதை விட தாவீது தவறுகள் செய்தது அதிகம். ஆனாலும் ஏன் சவுலை தேவன் தண்டிச்சார்னா, சாமுவேல் பலியிடணும்னு தேவன் சொல்லியிருப்பார். ஆனால் சவுல் மக்கள் பேச்சை கேட்டு சவுல் தேவனுக்கு பலியிட்டுருவான். இதனால் தேவன் கோபமாக இருக்காருன்னு சாமுவேல் சொன்னபோது சவுல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவான். ஆனால் அடுத்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்காம சாமுவேல்கிட்ட இந்த மக்கள் என்னைய உயர்வாக நினைக்கணும், அதனால தேவன்கிட்ட வேண்டுதல் செய்யணும் தான் சொல்லுவான். ஆனால் தாவீது எப்போலாம் தப்பு செய்தானோ அத்தனை தடவையும் தேவனுடைய காலில் போய் விழுந்துருவான், திரும்பவும் தப்பு செய்யவும் மாட்டான். அப்போ தேவனுடைய இரக்க குணம் எவ்வளோ உயர்வாக இருக்குது. எவ்வளோ கோபத்தில் இருந்தாலும் நம்ம தாழ்த்தி தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவர் விருப்பத்தோடு மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம தப்பு செஞ்சுட்டு குற்ற உணர்ச்சியில் உட்காராமல் தேவனிடத்தில் நம்மளை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.